அடுத்த சில மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் இப்போ என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் என்ன பண்ணணும், எங்கே போகணும்னு ஃபிகர் அவுட் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கேன். சில நாட்கள் எல்லாமே நல்லா போகும், பல நாட்களில் தி வொர்ஸ்ட். நம்ம உண்மையாகவே சரியான விஷயத்துக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோமான்னு தோணும். இப்போ இருக்கிற இந்த ஃபேஸை ஒரு நாள் திரும்பி பார்க்கணுன்னு நினச்சேன். அதனால தான் இந்த லெட்டர். இது கிட்டத்தட்ட டைம் கேப்சூல் மாதிரி தான். ஜனவரி 1 வரைக்கும் என்ன ஆனாலும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன். இந்த லெட்டர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 மாதம் கழித்து ஓப்பன் பண்ண போகிறான்ல ஒருத்தன், நான் தான். அவனுக்கு தான். இப்போ ஏதாவது எதுவும் சொல்ல போகிறதில்ல. நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ இதை எழுதிட்டு அப்படியே ஒதுக்கி வச்சிட போகிறேன். Jan 1, 2027 வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணவே மாட்டேன். அதுக்குள்ளார என்னெல்லாம் மாறி இருக்கும், என்னோடய பிஸ்னஸ் எங்கே போயிருக்கும், நான் எவ்வளோ தூரம் வளர்ந்துருப்பேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை நான் நினச்ச சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், சில விஷயங்கள் நடக்காமலும் போயிருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் எங்கேருந்து ஆரம்பித்தேன்னு திரும்பி பார்க்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. எழுதிட்டேன். இப்போதைக்கு முக்கியமான வேலை 4 மாதம் இதை கண்ணில் படாத மாதிரி ஒரு சேஃபான ஒரு இடத்துல வைக்கணும். அது எந்த இடம்னு எனக்கு தெரியும். இது ஆகஸ்ட் 2026 இருக்கிற நான் Jan 1 அன்னைக்கு படிக்கிறதுக்காக எழுதிக்கிட்ட லெட்டர். ஆக்சுவலாக இது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி இல்லை, டைம் கேப்சூல் தான். ஜனவரி 1க்கு ஒரு லெட்டர் ஒன்று நம்மளோட ஃப்யூச்சர் மதனுக்காக எழுதி வச்சுருக்கேன். இப்போ அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேணாம், என்ன எல்லாத்தையும் விட்டுருங்க. கரெக்டாக அப்போ ஓப்பன் பண்ணி என்ன எழுதியிருக்கேன், என்ன சொல்ல வரேன், எல்லாத்தையும் சூப்பராக படித்து ஜாலியாக இருக்கலாம். நானே மறந்துட்டாலும், மேக்ஸிமம் மறக்க மாட்டேன், மறந்துட்டாலும் ஞாபகப்படுத்துங்க. ஜனவரி 1 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் இப்படிக்கு மதன்.